டியர் பெரிஸ், எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சாரா அண்ட் இது உங்கள் சேனல் டேபரி ஃபிக்ஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம ஜங்குக்கனோட பயாலஜி ப்ரொஃபஸர் தான் பார்க்க போகிறோம். ஸோ எஃப்எஃப்க்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் வியூஸும் அதிகமாக இருந்தது. ஸோ நான் பண்ண ஒர்க்லேயே இந்த எஃப்எஃப் வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான், எனக்கு அவ்வளோ ரீச் கொடுத்துச்சு. ஸோ இந்த பாட்டுக்கும் நீங்கள் எனக்கு எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதை கேட்டுக்கிறேன். ஓகேடா, ஆல்ரெடி எல்லோரும் ரொம்ப வெயிட் பண்ணியிருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் இதை தான் நெக்ஸ்ட் பார்ட் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ ஃபைனலி கொண்டு வந்துட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ த நெக்ஸ்ட் டே நீங்கள் தயங்கோட பைக்கில் அப்படியே வந்து காலேஜுக்கு தான் இறங்குறீங்க. ஸோ காலேஜுக்குள்ளே வரும்போது கரெக்டாக தயங்க வந்து சடன் பிரேக் போட்டிருப்பான். ஸோ நீங்கள் தயங்க மேலே போய் அப்படியே மோதி இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் மேலேருந்து ஜங்குக் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இது உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ நீங்கள் தயங்கிட்ட தான் பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. டே ஃப்ராடு, இப்போ எதுக்கடா இப்படி சடன் பிரேக் போட்டேன்? நான் என்ன வேணும் நான் போட்டேன்? ஸ்பீட் பிரேக்கர் வேறு இருந்தது. என்னது? டே போய் சொல்லாத, இங்கே தான் ஸ்பீட் பிரேக்கரே இல்லையே, எதுக்கடா பிரேக் போட்டேன்? அது ஏதோ கை தெரியாமல் பட்டுச்சுடி, அதுக்கே இப்படி குதிக்கிற? இந்த பாரு, நீ பண்ணுறதெல்லாம் சுத்தமாக எனக்கு சரியில்லை. என்ன சரியில்லை? சின்ன வயசுலேருந்து நம்ம இப்படி தானே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். ஆனால் இப்போல்லாம் உங்கள் சேட்டை தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்கிட்ட தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்ருக்கீங்க. பிகாஸ் நீங்களும் தயங்க வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஸோ நெய்பர்ஸுங்கிறனால நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஃப்ரீயாக பேசியிருப்பீங்க. பட் இதெல்லாம் பார்த்து நம்ம பயாலஜி ப்ரொஃபஸருக்கு அங்கே வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அவர் அப்படியே பல்ல கடிச்சிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஓ, இப்படியெல்லாம் போதா? இன்றைக்கி உனக்கு இருக்குது, என்கிட்ட தானே வரணும், ஸ்பெஷல் கிளாஸில் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஸோ போயிட்டு அன்றைக்கி அவருக்கு வந்து ஃபஸ்ட் இயர் கிளாஸ் எழுதிருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டாஃப் ரூமில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ தயங்க உள்ள போகிறான். குட் மார்னிங் மச்சான். குட் மார்னிங். என்னடா காலையிலே ரொம்ப சூடாக இருக்க போல்? ஆமாம், அதுக்கு என்னப்போ? என்னடா காலையிலே சிடு சிடுன்னு இருக்கு, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணுமே. என்னது? இல்லை, ஏதோ ஒரு பொண்ணு பைக்கில் பார்த்தனே. பைக்கில் பொண்ணா? ஓ, ஒயனை கேட்குறியா? ஆமாம். ஒயன் எப்படி தெரியும்? அது என் பக்கத்து வீடு தான். என்ன பக்கத்து வீடா? ஆமாம் மச்சான், சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவளை தெரியும். ஐ மீன் அவள் சின்ன பொண்ணாக இருக்கும்போதே ஸ்கூலிங்லேருந்தே தெரியும். ஸோ நாங்கள் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இப்படி தான் பேசிப்போம். ஓ, அப்புறம் அவளுக்கு ஒரு 11 இயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம் அவள் பெரிய பொண்ணு ஆகிட்டான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அவகிட்ட பேசக்கூடாது, அங்கே போகக்கூடாது அப்படின்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஆனால் என்னை பற்றி தான் எனக்கு தெரியுமே. நானும் எப்படி எல்லாமோ காம்பவுண்ட் டிகிரி குதித்து அவளை பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் முடியல. அவங்க அப்பா ஏதோ சீன பெருஞ்சோர் முதல்ல செவத்தை கட்டி வச்சுருக்கான். இருந்தாலும் ஒரு நாள் டெலிஸ்கோப் வழியாக பார்க்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நின்னா மச்சான் முன்னாடி, அப்படியே தேவதை மாதிரி. சும்மா சொல்லக்கூடாது, ஃபஸ்ட் டைம் பார்த்ததை விட அப்போ பார்க்கும்போது ரொம்பவே அழகாயிட்டா. ஏன் இப்போவும் அப்படிதான்? ஆமாம், நீ இப்படி பேசுகிறியே, அவங்க வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களா என்ன? சொல்லுவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் நாங்கள் கேட்டால் தானே. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. இப்போ பாரு, சிலுக்கு மாதிரி பாட்டு ஏட்டி நடந்துகிட்டே இருப்பா. இவனுக்கு கொடுத்து வச்சுருக்கோம் தெரியலையே. ஆனால் நானும் சில நேரம் யோசிப்பேன்டா, இவளை எப்படியாவது கழட்டி விட்டுடலான்னு.
ஆனால் பயவுள்ள போகவே மாட்டுது, நம்மளை பின்னாடியே சுற்றுது. ஐ மீன் ஃப்ரெண்டாக. அப்புறம் இல்லை சொன்னேன், இவ்வளோ அழகான பொண்ணு அதான். இருந்தாலும் மச்சான், இருந்தாலும் என்ன இருந்தாலும் தங்கச்சி அளவுக்கு இல்லை என் மனசில் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணோட பிளேஸ் அவளால் பிடிக்க முடியாதுன்னு சொன்னேன். தயங்கா, உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், என் தங்கச்சி பற்றி பேசாத அண்ட் பின்னாடி சுற்றுறத நிப்பாட்டு. அவள் டெய்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறா, இந்த ப்ரொஃபஸர் சரியில்லைன்னு. நானும் அதுதான் சொல்கிறேன். இது பார், எனக்கு என் தங்கச்சியோட ஃப்யூச்சர் முக்கியம், ஸ்டடீஸ் முக்கியம். ஸோ இனிமேல் நீ அவளை பார்க்கக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. மச்சான் பண்ணு, சரிடா, நான் இனிமேல் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும். அப்படியே ப்ராமிஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே போயிருப்பார். ஸோ இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜேகே 3rd hour உங்கள் கிளாஸுக்கு தான் வராரு. எல்லோரும் எழுந்து குட் மார்னிங்லாம் சொல்கிறாங்க, நீங்களும் எழுந்து நிற்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை திரும்பி பார்த்துட்டு ஒரு டெட் கிளார் விட்டுட்டு அப்படியே நிற்கிறாரு. உங்களுக்கா செம்ம இதாகிடுச்சு, ஐயோ என்னடா பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ ஜேகேவும் கிளாஸ் எடுக்கும்போது எல்லாமே உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. அவர் கிளாஸ் தான் எடுக்கிறாரு, மீன்வெல் உங்களையும் முறைச்சிக்கிட்டே இருக்காரு. செம கோவமாக இருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அப்படியே தான் அன்றைக்கி கிளாஸும் உங்களுக்கு முடியுது. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு தான் ஸோ அங்கே வரா. என்னாச்சு நேஹா, எதுக்கு இப்படி வர? அது வந்து என்ன இல்லை, சார் உன்னை கூப்பிட்டு வர சொன்னார். யார்? ஜங்குக் சார் தான். அவர் இதுக்கடி என்ன கூப்பிட்டாரு? தெரியல ஒயின். நான் என்ன இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. ஸோ நீங்களும் அப்படியே ஜேகே கேபின்குள்ளே தான் போகிறீங்க. ஸோ உங்களை பார்த்த உடனே அப்படியே ஜேகே தான் வந்து அப்படியே உங்கள் நெக்கை பிடிச்சி வாளோட வச்சு லாக் பண்ணுறாரு. உங்களுக்கா சுத்தமும் முடியல, மூச்சு விடவே முடியல, அந்த மாதிரி இருக்கீங்க. நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, சார் ப்ளீஸ் என்னை விடுங்க, என்னால் மூச்சு விட முடியல. இப்போ எதுக்கு இப்படி என்னை பிடிச்சி வச்சுருக்கீங்க? கையெடுங்க. நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர், அதை மறந்துட்டீங்களான்னு? ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படியா பிஹேவ் பண்ணுவாங்க? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நேத்திக்கே சொன்னேன்ல, எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினச்சேன்னா அது எனக்காக மட்டும்தான் இருக்கணும், எனக்கு பிடிச்சதை யாரும் தோடக்கூடாதுன்னு. ஆனால் இது தப்பு. என்ன தப்பு? இதில் எந்த தப்பும் இல்லை. ஏன் ப்ரொஃபஸருக்கெலாம் அந்த மாதிரி ஆசை வரக்கூடாதா என்ன? சார், ஆனால் நான் உங்கள் ஸ்டூடெண்ட், போதும், நான் இதை பற்றியும் கேட்கல. ஆமாம், இன்றைக்கி காலையில் யார் கூட வந்த? சார் எனக்கு புரியலையே. ஓ புரியல? இல்லை, காலையில் யார் கூட பைக்கில் வந்ததை பார்த்தேனே. அது அது வந்து அது என் ஃப்ரெண்டு. ஓ ஃப்ரெண்டா? ஓ ஃப்ரெண்டுனா அப்படி தான் தொட்டு தொட்டு பேசிப்பீங்களா? ஜஸ்ட்டு அவ்வளோதானா இல்லை வேறு? சார் ப்ளீஸ் மைண்ட் யூர் வேர்ட்ஸ். என்ன கோவம் வருதா? இப்படி தானே எனக்கும் இருந்திருக்கும். சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி உனக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தல? ஆமாம் சார். சரி, இன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் வேண்டாம். அப்பாடா தப்பிச்சோம்.
ரொம்ப சந்தோஷப்படாத. நைட்டு நானே வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா அதான் ஸ்பெஷல் கிளாஸு செமினாருன்னு சொன்னானே, அதை சொன்னேன். வேறு எதுவும் இல்லை. சார் அண்ணா இப்போ எதுவும் இப்போ பேச வேணாம், அப்புறமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவும் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வீட்டுக்கு வந்துட்டு அவசரமாக வந்த உடனே கிளம்பியும் போயிருப்பார். ஸோ ஜோகி இன்னும் வீட்டுக்கு வரல. ஸோ வந்தது கேட்டிருப்பாரு, பாட்டி ஜோகி எங்கே போயிட்டா? தெரியலடா, ஏதாவது வெளியே போயிருப்பா. ஓ சரி, நான் கொஞ்சம் வெளியே போகிறேன். ஒரு வேளை வரதுக்கு லேட் ஆகும், வராமல் கூட இருக்கலாம். என்னடா சொல்கிற? இல்லை, ஒர்க் முடிய லேட் ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வரேன்னு சொன்னேன். சரி, பார்த்து போடா. சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன், நீ தங்கச்சியை பார்த்துக்கோ. பார்த்துக்கிறேன்டா போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அங்கேருந்து கிளம்பி வராரு. ஸோ நீங்கள் ஜேகே சொன்னதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. ஐயோ, இவர் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியலையே. ஆமாம், நான் எதுக்கு அவரை பற்றி யோசிக்கிறேன்? ஏன் அவர் என்ன பேசினாலும் நீ மைண்ட் டைவர்ட்டே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே தைரியம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தால் நம்ம ஜங்குக்கு தான், அப்படியே உங்கள் ரூமுக்கு தான். ஸோ உங்கள் காம்பவுண்ட் பக்கத்தில் வந்து ஆக்சுவலி அந்த வீட்டிலலாம் மேலே பைப் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ போரிங் போட்டு அந்த பைப், ஸோ அதை பிடிச்சி தான் ஜங்குக் எங்கள் மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் ரூமே கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அதுலேருந்து தான் பார்த்துட்ருக்காரு இப்போதான் உள்ளே போகிறது அப்படின்னு. நீங்கள் எதுவும் கவனிக்காமல் உங்கள் பாட்டுக்கு அப்படியே டிவி பார்த்துட்டு ஹாயாக வைப் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஓ, பாட்டு கேட்டுட்ருக்கியா? இந்தா பாரு, வைப் பண்ணுறியா? இப்போ நானும் வந்து சேர்ந்து வைப் பண்ணலாம். இருடி வரேன், இன்றைக்கி உன் இடுப்பில் உடச்சிட்றேன். அதுக்கப்புறம் நீ யார் கூட எப்படி சுற்றுறன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வராரு. நீங்கள் அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பார்த்தா சடனாக ஜேகே உங்கள் ரூம்குள்ளே குதிச்சதும் நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிட்டு, யார்? நான் தானா? என்ன திடீர்னு மேல் வாய்ஸ் கேட்குது? ஒரு வேளை 12 மணிக்கு பேர் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக். உங்களுக்கா உயிரே இல்லை. ஐயோ, இவர் பேயை விட மோசமானவராச்சு. சொன்ன மாதிரியே வந்துட்டா. இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. போய் என்னடி மரியாதையெல்லாம் பேசிகிட்ருக்க? அதெல்லாம் ப்ரொஃபஸர்னா கிளாஸில் தானே, அதுவும் இவனுக்கெல்லாம் என்ன பேசணும்னு கூட தெரியல. ஏன் ஒரு பொண்ணுக்கு பையன் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா? ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஜேகேவை அப்படியே திட்டிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஜேகேவும் பரவாயில்லையே, காலையில் பார்த்ததை விட நைட்டு நல்லாவே இருக்குது. இல்லை நிலவு, அதான் பால் நிலவு. என்னது? இல்லை, நிலானா ஒயிட் கலரில் தான் இருக்கும், அதுவும் பாலின் நிறம் வேற வெள்ளையா, அதான் நிலவு பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். நைட்டிங் அழகாக இருக்குல்ல, 3 டார்க்னஸ்ஸு, ஸ்டாரு, அச்சோ நல்லா இருக்கு. அதுவும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பக்கத்தில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சார், நீங்கள் இப்படி வந்ததே தப்பு. இதில் வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. ஓ, சம்மந்தம் எல்லாம் பேசுகிறனும். என்ன ஜேக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டுருக்க? இப்படியா பேசுவேன்? இப்பெல்லாம் பேசக்கூடாது. நீ
தேவையில்லாமல் சுற்றி வளைச்சி பேசுகிறேன்னு தோணுது. பாப்பாவே வெக்கத்தை விட்டு கேட்டுருச்சு. வந்த விஷயத்த ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டு வேலையை ஆரம்பி. எவ்வளோ நேரம் தான் வேஸ்ட் பண்ணுறது, இந்த பாரு 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் அப்படியே பக்கத்தில் மெதுவாக வரான். நீங்கள் அப்படியே பேக்கில் போய்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் போயிட்டு கரெக்டாக உங்கள் பெட்டோட எட்ஜில் தான் அப்படியே போய் நின்றுருப்பீங்க. ஸோ அப்படியே போயிட்டு பெட்லேயே போய் விழுந்திருப்பீங்க. அப்போ ஜேகே, என்ன பேபிகள் சொல்லாமல் புரிஞ்சுக்கிட்ட போல், சொல்லாமலே பெட்டில் விழுந்துட்டா. அச்சோ, பரவாயில்ல, யாருக்கு எல்லாம் புரியுது. புரியாமல் எப்படி இருக்கும். சரி, இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. உங்களுக்கா இங்கே செம்ம ஜர்க்கு, ஏசி ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு இப்போவே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஜேகே தான், என்னடி இன்னும் நான் எதுவுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணல, பக்கத்தில் கூட வரல, அதுக்குள்ளே இப்படி வேர்த்து ஊற்றுது. அப்போ நான் எல்லாம் பண்ணிட்டா நீ என்ன ஆவ? காலையில் உசுரோட இருப்பாளா மாட்டாளா? அதெல்லாம் இருக்கும். அப்புறம் நீ போயிட்டேன்னா நான் டெய்லி யார் கூட இப்படிலாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் மேலே தான் ஹோர் ஆகி அப்படியே ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்களுக்கு அது சுத்தமாக முடியல. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ஜேகே விடவே இல்லை. ஸோ அப்படியே தான் அந்த நைட் ரொம்ப ரஃப்பாக போகுது. அப்படியே இங்கே ஜேகே கட் பண்ணிட்டு ஜேகே வீட்டுக்குள்ளே வந்தா ஜோஹிதா சாப்பிடவே இல்லை. அப்படியே டைனிங் டேபிளில் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. ஸோ பாட்டி தான், இப்போ எதுக்கு நீ இப்படி உட்காந்துட்ருக்க, முதல்ல வந்து சாப்பிடு, நான் தான் வேணான்றல போ. அதுக்கப்புறம் உன் அண்ணா வந்து என்ன தான் கற்று போகிறான். உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நான் மாட்ட வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு சாப்பாடு வேணாம். ஜோஹி என் செல்லம்ல, கொஞ்சமாவது வந்து சாப்பிட்டு தூங்க ப்ளீஸ். பாட்டி சும்மாரு. வந்து சாப்பிட்டு போடி, சாப்பிடாம தூங்க போகிற, இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே முடிச்சுட்டு இருக்க போகிற? இல்லை அண்ணா வந்துடும், அண்ணா வந்ததுக்கப்புறம் நான் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். இவன் சொன்னால் கேட்க மாட்டா. இவன் வேறு எங்கே போனான்னு கூட தெரில. ஃபோன் வேறு ஆஃப் பண்ணி வச்சுட்டு. கடவுளே, இந்த 2 பிள்ளைங்களையும் வளர்க்குறதுக்குள்ளே நான் போய் சேர்ந்துருவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஜோஹிக்கு தான் ஃபீட் பண்ண வருவாங்க. ஆனால் ஜோஹி அதுவும் கண்டுக்கவே இல்லை. கிழவி, நான் தான் சொல்கிறேன்ல, எத்தனை வாட்டி கேட்ப, போ, எனக்கு சாப்பாடெலாம் வேணாம், நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹி வேகமாக போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே தான், தூங்க கூட இல்லை. அதில் வந்து ஆக்சுவலி நைட் லேம்ப் இருக்கும்ல, அதை தான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காலையில் வரைக்கும் அப்படியே இருந்திருக்கும். ஸோ அப்படியே உங்கள் சைடு வந்தா, இங்கே ஜேகே வந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே உங்களை தான் ஹக் பண்ணி இப்படியே படுத்திருக்காரு. அப்போது ஃபஸ்ட்டு அவர் தான் வேக்கப் ஆகுறாரு. ஸோ அப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஐயோ நம்ம இன்னும் வீட்டுக்கே போகல, வீட்டில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துடுறேன்னு சொல்லியிருப்பாரு, பட் நைட் ஃபுல்லாக வரவும் இல்லை. ஸோ ஃபோன் எடுத்து பார்த்தா அவ்வளோ மிஸ்டு கால்ஸ் இருக்குது. அதனால தான் ஒரு வேளை யாருக்கு என்னாச்சு அப்படின்னு பதறிடுச்சு. போகிறதுக்குள்ளே உங்ககிட்ட உங்களை எழுப்புறாரு. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எந்திக்கிறீங்க, ஏன்னா ஃபஸ்ட் டைம். ஸோ உங்களுக்கும் ரொம்ப பெயினாக இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே எந்திக்கவும் முடியல, பட் அப்படியே மெதுவாக எந்திக்கிறீங்க. ஸோ அப்போ ஜேகே தான், இந்த பார், நீ இன்றைக்கி கிளாஸுக்கு வரணும்லாம் இல்லை, முடியலன்னா ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன், பாட்டி வேறு இவ்வளோ கால் பண்ணியிருக்கு, என்னன்னு தெரில, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ நீங்கள் இருந்தாலும் முகத்தை அப்படியே கோவமாக வச்சுட்டு, நீங்கள் இன்னும் போகலையா, அதான் வந்த வேலை முடிச்சிட்டிங்களே, அப்புறம் என்ன, இனிமேல் பின்னாடி வரமாட்டீங்கள, எப்படி வருவீங்க, நீங்கள் கேட்டால் தான் கிடச்சிருச்சே.
அதனால இனிமேல் நான்லாம் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன். போங்க, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எந்திரிச்சு காலேஜுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சுத்தமாக முடியல, பட் இருந்தாலும் போகிறீங்க. ஸோ உங்கள் பாடியில் நிறைய ஹிக்கீஸ் அண்ட் லவ் பைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக ஸோ ஃபுல் பாடியை கவர் பண்ணுற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே இங்கே வீட்டுக்கு வந்தால் பாட்டி அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜேகேவும் போயிட்டு, பாட்டி என்னாச்சு பாட்டி, இதுக்கு இவ்வளோ கால் பண்ணியிருக்க? நான் தான் நைட்டே சொல்லிட்டு போனேன்ல, நான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும், ஒர்க்கு இருக்குன்னு. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ கால் பண்ணியிருக்க? கேட்படா, நீ கேட்ப, இதுவும் கேட்ப, இதுக்கு மேலேயும் கேட்ப. நான் ஒருத்தி தான் உங்கள் 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். என் பிள்ளையும் போய் சேர்ந்துட்டா, மருமகளும் போய் சேர்ந்துட்டா. உங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து வளர்க்குறேன் பாரு, என்ன தானே எல்லோரும் பாடப்படுத்துகிறீங்க. நான் இப்போ போய் போக போகிறணும். பாட்டி இப்போ எதுக்கு இப்படி பேசிகிட்ருக்க? வந்து முதல்ல விஷயத்த சொல்லு, டென்ஷன் பண்ணாத. சரிடா, இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் அதானே? அதான் உன் பாச மலர் ஆசை தங்கச்சின்னு ஒருத்தி வச்சிருக்கல, அவள் தான் பிரச்சனை. என்னாச்சு ஜோகிக்கு? என்ன என்ன சொல்கிறது, நீ இதான் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கியே. 20 வயசு பொண்ணு, ஆனால் சாப்பாடு கூட அவளை சாப்பிட மாட்டா. அண்ணன் ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சிட்டு நேற்று நைட்லேருந்து அவள் தூங்கவே இல்லை. என்ன பாட்டி சொல்கிற? என்ன பாட்டி சொல்கிறேன்னு என்னை மட்டும் கேள்றா. உன் தங்கச்சி எதுவும் கேட்டுறாத. ஏண்டா, தங்கச்சி மேலே பாசமாக இருக்கலாம், அதுக்காக இப்படியா? சாப்பாடு கூட நீ சின்ன வயசுலேருந்து ஊட்டி விட்டே பழக்கிட்ட. அதுலேருந்தா நீ ஊட்டி விடலன்னா அவள் சாப்பிடவே மாட்டா. ஏதோ ஸ்கூல் போகிற டைம் மட்டும் ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தா, வீட்டுக்கு வந்தால் 2 வேளையும் நீ தான் ஊட்டி விடணும். அட்லீஸ்ட் நேற்றுக்கு நீ அவளை சாப்பிட வச்சாலும் விட்டு போயிருக்கலாம்ல. ஐயோ பாட்டி, நான் ஒரு டென்ஷன்லாம் மறந்துட்டேன். நீ என்ன சமாதானப்படுத்துறது இருக்கட்டும், முதல்ல போய் உன் பாசமல்ல சமாதானப்படுத்து. சரி, நான் பார்த்துக்கிறேன். இப்போது எங்கே போகிறது? நைட்லேருந்து நான் தூங்கவே இல்லைடா. நீ ஏன் பாட்டி தூங்கலை? பின்ன அவன் என்னடானா கோச்சிட்டு கதவை சாத்திக்கிட்டா. எதுவும் பண்ணிக்கிட்டாலும் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா? பாட்டி, அவன் ஜேகேவோட தங்கச்சி, அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா. நீ தேவையில்லாமல் மனசை விட்டு குழப்பாத போ. சரி, நீ ஆச்சும் உன் தங்கச்சி ஆச்சு, நான் கொஞ்ச நேரமாவது போய் தூங்குறேன். அப்புறம் லஞ்சுக்கு இல்லை, நீ போய் தூங்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் போய் டோரை தட்டிகிட்டே இருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணவே இல்லை. ஜோகிமா போ, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். சாரி, அண்ணாக்கு ஒர்க்கு. போ, உனக்கு என்னை விட ஒர்க்கு தானே முக்கியம். உனக்காக நீ வந்ததுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிட்லான்னு நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? சாரிடா, அண்ணாக்கு ஒர்க்கு. அவனா இதை மட்டும் சொல்லு, நான் உனக்காக கேக்கெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் நீ வரவே இல்லை. சரி, சாரி. இன்னைக்கு நான் சீக்கிரம் வந்துடுறேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம், சரியா? போ, நான் கோவமாக இருக்கேன், அவங்கக்கிட்ட பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி தான் செல்லமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என் பட்டுக்குட்டியில் இப்போ மட்டும் நீ வந்தனா அண்ணன் நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். அப்போ லாலிபாப் வாங்கி தரியா? இன்னும் சின்ன குழந்தையாகவே இருக்கல. சரி, வாங்கி தரேன். முதல்ல டோர் ஓப்பன் பண்ணு, நீ சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம போய் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். ஜாலி. அப்பாடா, சிரிச்சியா? சீக்கிரமாக ரெடி ஆகிவா, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சாப்பிட்டுட்டு காலேஜ் கிளம்பி வருது. ஸோ நீங்கள் இன்றைக்கும் தயம் பைக்கில் தான் வந்திருப்பீங்க. ஸோ தயம், ஒயின் உனக்கு என்னடி ஆச்சு? என்னடா கேட்குற?
இல்லை, இப்போ நீ டபுள் சைடு லெக் போட்டு தானே உட்காருவ. இன்னைக்கு என்ன புதுசா இப்படி உட்காந்துருக்க? என்னாச்சு உனக்கு? அது அது வந்து என்ன வந்து போயின்னு ஏதாவது பிரச்சனையா? சேச்சா இல்லை, இது ஸ்கர்ட் போட்டிருக்கேன்ல, ஸோ அதனால் உட்கார கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதான், வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லைல்ல. இல்லைடா, நீ போ. சரி சரி, பார்த்துப்போ. எனக்கு தெரியும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளாஸுக்கு போகிறீங்க. ஸோ கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் போகிறீங்க, ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே நீங்கள் போனால் நேஹா தான் உங்களை மேலேருந்து கீழே பார்க்குறா. என்னடி அப்படி பார்க்குற? இல்லை வயன், எப்போவுமே நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்ட. எப்போவுமே நீ ஷர்ட்டு ஷார்ட்ஸு, ஐ மீன் ரொம்ப ஷார்ட்டான ட்ரெஸ் தான் வியர் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி என்ன இப்படி, அதுவும் ஃபுல் பாடியும் கவர் பண்ணுற மாதிரி? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஃபீவர், குளிர் ஜுரம் வேறையா, அதான் குளிரும்ல, அதனால இந்த மாதிரி போட்டிருக்கேன். என்னது குளிர் ஜுரமா? எங்கே? இங்கே பக்கத்தில் வா, நான் கை வச்சு பார்க்குறேன். நேஹா, அதெல்லாம் வேணாம், நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணு. ஒரு வேளை என் ஃபீவர் உனக்கும் வந்துடுச்சுன்னா அப்புறம் கஷ்டமாயிடும்ல. ஏன் ஒயின் குளிர் ஜுரம்னு சொல்கிற? அப்போது நீ ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல. இல்லை, ஒன் டே லீவ் போட்டாலும் நிறைய லெசன்ஸ் பெண்டிங் ஆயிடும், அதான் வந்தேன். சரி, சார் வந்துடுவார், நம்ம கிளாஸை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்படியோ சமாளிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஸோ அப்போ ஜேகே தான் கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ கொடுத்துட்டு அப்படியே வரும்போதே உங்களை கொஞ்சம் டீஸ் பண்ணுற மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு வராரு. அதோட ஸ்மெல் பண்ணிட்டு வராரு உங்களுக்கா. ஐயோ இது வரையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் ப்ளஷ் ஆகுது. பட் நீங்கள் அதை வெளியில் காட்டிக்கவே இல்லை. ஸோ நீங்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே இருக்கீங்க. ஸோ ஜேகே வேணுன்ட்டு உங்களை தான் கூப்பிட்றாரு. வயன், சார் இங்கே வா. சொல்லுங்கள் சார். இந்த கொஸ்டினை அப்படியே போர்டில் எழுதி போடு. சார் நானா? என்ன நானா? இங்கே வயனா நீ தானே? போய் எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. நீங்களும் கல்லஞ்சக்காரன் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் என்னால் நிற்க கூட முடியல. இதில் இவ்வளோ பெரிய கொஸ்டினை நான் எழுதி போடணுமா? ஏன் இந்த கிளாஸில் வேறு யாருமே இல்லையா என்ன? எப்போ பாரு பையன்னு. சரி, முதல்ல ஜூஸ் எடுத்துகிட்டு போய் நான் வந்து பேராக வைக்கணும். முதல்ல இந்த பேரை மாற்றணும்ப்பா. 2 இடத்துல இருக்கிறதுனாலே என்னவோ ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் எல்லாத்துக்கும் வயனுன்னு. என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முனைகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜேகே தான் ஹஸ்கி வாய்ஸில், என்ன தானே திட்டுற? ஐயோ சார், அப்படிலாம் இல்லை. நடிக்காதடி, எனக்கு நல்லா தெரியும். மல்லிப்பூ மட்டை வச்சு நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். பொறிக்கு பையன் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கேட்குறேன் பாரு. ஏய், பொறிக்கின்னு சொன்னேன். ஆமாம், பொறிக்கின்னு தான் சொன்னேன். ஓ, பொறிக்கின்னு தான் சொன்னியா? இரு இந்த பொறிக்கையோட வேலை என்னன்னு காட்டுறேன். ஐயோ ஃபைன், வாய் கொடுத்து நீ ஏன் மாட்டிக்கிட்டியா? அப்போ இன்றைக்கும் அப்படிதான். ஐயோ, ஒரு நாள் பண்ணதுக்கே செத்து பொழைச்சிருக்கோம். இதில் இன்றைக்கும் மறுபடியும் முதல்ல வா கடவுளே, இவன்கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் உங்கள் டேஸும் பாஸ் ஆகுது. ஸோ இப்போ நீங்களும் ஜேகேக்கு ஃபாலோ ஆகிட்டீங்க. ஸோ 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்க. பட் யாருக்கும் இன்னும் ரிவீல் பண்ணல.
சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தால் நம்ம ஜோதி தான். ஸோ தினமும் கிளாஸுக்கு வந்திருப்பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லோரும் முடிச்சிட்டிங்களா? சார் அது எல்லோரும் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ தயாங், என்ன கவுண்டிங் மிஸ் ஆகுது, இன்றைக்கி யார் ஹோம்ஒர்க் பண்ணல? ஹோம்ஒர்க் பண்ணாதவங்க எழுந்திரிச்சு நிற்கிறீங்களா அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் மட்டும்தான் எழுந்து அப்படியே ஐ மீன்ஸ் ஜோஹி மட்டும்தான் எழுந்து அப்படியே நிற்கிறா. ஆக்சுவலி ஜோஹி ரொம்பவே படிக்கிற பொண்ணு, டாப் ஸ்டூடெண்ட். பட் ஆனால் அவள் இன்றைக்கி வேணும்னு தான் ஹோம்ஒர்க்கே எழுதலை. ஸோ தயாங் அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப செம கோவத்தில் இருக்கார். அப்போ அவர் தான், ஜோஹி மீட் மீ இந்த கேபின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ ஜோஹியும் அப்படியே உள்ளே போகிறா. போயிட்டு அப்படியே அந்த கேபின் டோரையும் லாக் பண்ணிடுறா. ஸோ தயாங்க்கு எதுவுமே புரியல. ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு, ஏய் என்ன பண்ணுற, இப்போ எதுக்கு டோர் லாக் பண்ணுற, ஃபஸ்ட் நீ சொல்லு, நான் உன்கிட்ட ஏன் ஹோம்ஒர்க்லேருந்து கேட்டேன், நீ இப்போ எதுக்கு டோரை லாக் பண்ணுற அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. ஸோ அப்போது ஜோஹி தான், நீங்கள் ஏன் என்கிட்ட அப்படின்னு ஏதோ சொல்ல வரா. ஆனால் தயாங் அதுக்குள்ள, என்ன நீ வா போன்னு, இந்த பார் நீ ஸ்டூடெண்ட், நான் ப்ரொஃபஸர், அவ்வளோதான், அந்த லிமிட்டில் இரு. அண்ட் இன்றைக்கி எழுதாத கொஸ்டினை நாளைக்கு 50 டைம்ஸ் இம்போசிஷனோட வர போ, கிளாஸுக்கு போ அப்படின்னு திட்டி விட்டுடுறாரு. ஓகேடா, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு ஜேகேவும் தயவும் என்ன பண்ண போகிறாங்கன்னு கெஸ் பண்ண முடிஞ்சவங்க சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகேடா, பாய், குட் நைட்.